உபாகமும் 28:6 நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவராகிய இரட்சகர் இந்த வார்த்தையை சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேக இடத்துல நீங்க கவலையோடு போயலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் போகும்பொழுதும் அழுது கொண்டு போகிறேன், வரும்பொழுதும் அழையோடு வரேன், இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எனக்கு கிடைக்காதா என்று எத்தனை பிள்ளைங்க விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு கவலைப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீங்க எந்த காரியத்துக்கு போனாலும், நீங்க எங்க வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணிட்டு, கிறிஸ்து எனக்குள்ள காணப்படுகிறார், நான் போகும்போது ஆசீர்வாதமா இருப்பேன், வரும்பொழுது நான் இன்னும் ஆசீர்வாதமா கர்த்தர் என்னை கொண்டு வருவார் என்று சொல்லி உங்க பிள்ளைகளையும் நீங்களும் அநேக இடத்திற்கு நீங்க கடந்து போய் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, விசுவாசிங்க. ஆண்டவர் மோசையோடு பேசி ஆசீர்வதித்தார், இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசி ஆசீர்வதித்தார். பூத்து ஆசீர்வாதமாய் வளர்ந்தார்கள், ஆசீர்வாதமாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த பின்னாடி எத்தனை பூக்கள் பூத்திருக்கு பார்த்தீர்களா? அந்த பூக்களை போல செழிப்பாக ஏசப்பா உங்களை போகும்போதும் வரும் பொழுதும் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு உங்களை நீங்க போகும்போதும் வரும் பொழுதும் இந்த பூவை போல பூத்து சந்தோஷமாய் வாழ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, செபித்து போங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார்.